ஹாய், இன்றைக்கி ரெட் டாக்ஸி ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி வந்து நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே வந்து கேப் அண்டு கார் எல்லாமே புக் பண்ணி நீங்கள் வந்து எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஈஸியாக வந்து டாக்ஸி புக் பண்ணி ஒரு இடத்துக்கு நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து திருப்பூரில் இருக்கேன் அப்படின்னா இங்கேருந்து மதுரை போகணும் அப்படின்னாலும் நம்ம வந்து டாக்ஸி வந்து புக் பண்ணலாம். இல்லை நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தாண்டி போகிறோம் அப்படின்னாலும் டாக்ஸி வந்து ஈஸியாக ரெட் டாக்ஸி ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணலாம். ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆப் வந்து ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆப் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்து லொக்கேஷன் வந்து இதில் அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கீழே வந்து பாருங்கள் எனேபிள் லொக்கேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு லொக்கேஷனை அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத ஆப்பே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கும். எடுத்துகிட்டு உங்களுக்கு நியர்பையில் என்னென்ன டாக்ஸி வந்து அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத அதுலேயும் வந்து ஷோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து நீங்கள் புக் பண்ணலாம். லொக்கேஷன் அலோவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரு ஆயிரும். என்ட்ரு ஆனதுக்கப்புறம் வெரிஃபைடு ஓடிபி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களோட லொக்கேஷன்லேருந்து உங்களுக்கு நியர்பையில் என்னெல்லாம் டாக்ஸி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஒரு டாக்ஸி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு டாக்ஸி இருக்குது. ஸோ உங்களுக்கு நியர்பையில் எத்தனை டாக்ஸி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்த இடத்துலேருந்து எங்கே போகணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் கரெக்டாக வச்சுருங்க. மேப்பில் இந்த மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல லைவாக வந்து ஷோ பண்ணிடும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்த ஜஸ்ட் இப்படி பின் பண்ணிங்கன்னா போதும். பின் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் லொக்கேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பை நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கு நியர்பையில் உங்களுக்கு என்ன டாக்ஸி இருக்கோ அதை ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ அங்கேருந்தே நீங்கள் ட்ராப்பிங் பாயிண்ட் நீங்கள் வந்து எங்கே போக போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணணும். ஜஸ்ட்டு கீழே வந்து பாருங்கள் செலக்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எந்த இடத்துக்கு போக போகிறீங்களோ அந்த இடத்த இங்கே வந்து டைப் பண்ணணும். இப்போ நான் இருக்கிற பிளேஸ்லேருந்து நான் திருப்பூருக்குள்ளே இருக்கேன். திருப்பூர்லேருந்து நான் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போகிறேன் அப்படின்னா டைப்பும் பண்ணலாம், இல்லை கீழே ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எஸ் கொடுத்துறேன். எஸ் கொடுத்தோன்னே இப்போ பர்சனல் யூஸாக இல்லை இல்லை மேனுவலாக வேறு யாராவது போகிறாங்களா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா பர்சனல் கொடுத்துக்கலாம். இதை அதர் சாய்ஸ் அப்படின்னா வேறு யாராவது போகிறாங்க அப்படின்னா நீங்கள் இதுலேயும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை மேனுவலாக வேறு ஒருத்தரோட மொபைல் நம்பர் போடுறீங்க அப்படின்னாலும் போட்டு அவங்களையும் வந்து இதில் ட்ராவல் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் பர்சனல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டன் அப்படிங்கிறத கொடுத்துறேன். கொடுத்தோன்னே இப்போ நான் இருக்க பிளேஸ்லேருந்து நான் இப்போ வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படிங்கிறத இங்கே வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இப்போ ஏதோ ஒரு காருக்கு அப்படின்னா 411 ரூபாயிலேருந்து 450 ரூபா வரைக்கும் ஷோ பண்ணியிருக்காங்க. அண்டு செடான் வேணும் அப்படின்னா 429 450 ஷோ பண்ணியிருக்காங்க. அண்டு மினி வேணும் அப்படின்னா 411 432 ரூபா வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. அண்டு தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கொடுத்தும் நீங்கள் வந்து போகலாம். அண்டு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியும் நீங்கள் வந்து போகலாம். அண்டு ரெட் வேலட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெட் டாக்ஸி ஆப் மூலிமா அமௌண்ட்டை ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டு அது மூலியமாக போகலாம். இப்போ நான் ஆன்லைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணனா ஆன்லைன் பேமெண்ட் மூலியமாகவே பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூப்பன் ஆப்ஸாக நீங்கள் கொடுத்துருப்பாங்க. மறக்காமல் நீங்கள் வந்து ஒரு டைம் புக் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இந்த கூப்பன் ஆப்ஸ்லாம் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூப்பன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஈஸியாக வந்து கிடைக்கும். அந்த கூப்பனை எடுத்து ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கீழே வந்து பாருங்கள் கன்ஃபார்ம் புக்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புக் ஆயிரும். நான் இப்போதைக்கு புக் பண்ணல. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இமீடியட்டாக புக் ஆயிரும். புக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நியர்பையில் இருக்க கார் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸி அண்டு கார் எது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணிடுவாங்க. அந்த வெஹிக்கிளோட நம்பர் வந்து ஷோ பண்ணிடுவாங்க. அண்ட் அங்கே இருக்க டிரைவரோட நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடுவாங்க. அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டு நீங்கள் வந்து இங்கே வர சொல்லி நீங்கள் காரில் ஏறி போய்க்கலாம். அவ்வளோதான். நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் எந்த லொக்கேஷன் ரீச் ஆகுறீங்களோ அந்த லொக்கேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுவே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அதில் ஷோ ஆகிற அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு அங்கேருந்து ட்ராப் ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஈஸியாக புக் பண்ணுறது. இந்த ஆப்பில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து ஃப்யூச்சரில் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ரெட் டாக்ஸி ஆப்பை யூஸ் பண்ணி ஒன் டைம் ட்ராவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கிங் ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே ஷோ ஆகும். நான் ஒரு டைம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பாருங்கள் ஜஸ்ட்டு அந்த டாக்ஸி ஓட்டிகிட்டு வந்தவங்களோட நேம், அவங்களோட வெஹிக்கிள் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ, நான் கூப்பன் யூஸ் பண்ணேனா இல்லையா,
அதுக்கான மேப் எல்லாமே இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ டிரைவருக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ரேட்டிங்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கேபுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட்டு இதெல்லாம் கிளிக் பண்ணி ரேட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கேபுக்கும் வந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கும்போது ரொம்ப இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ரேட்டிங் எல்லாமே வந்து கொடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த ரேட்டிங் கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.